வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். பயோ கெமிஸ்ட்ரி தாது உப்புகளில் பாகம் 2 பேச போறோம். பயோ கூட்டு மருந்து பயோ காம்பினேஷன் பிசி பயோ கூட்டினன் 15. மாதவிடாய் தொந்தரவுகள். வலியுடன் கூடிய மாதவிடாய் கோளாறுகள், சீக்கிரம் வருவது, அதிக நாள் இருப்பது போன்றவைகள். பயோ எண் 16. நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை, அசதி, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள். 17. மூலம். வலி, இரத்தப்போக்கு, வலியின்மை போன்ற எல்லா மூலங்களுக்கும். பயோ எண் 18. பயோரியா, பல் ஈறுகளில் வீக்கம், இரத்தம் வருவது, சீழ் முதலியன, வாய் நாற்றம். பயோ எண் 19. வாத நோய்கள். கால் முட்டிகளில் வலி, வீக்கம், ஜுரம், முதுகுவலி, சயாட்டிகா, தசை வலி. பயோ எண் 20. தோல் நோய்கள். தலையில் புண், முகத்தில் புண், முகப்பரு முதலியவை. பயோ 21. பல் முளைக்கும் போது வரும் தொந்தரவுகள். இது பெரும்பாலும் அந்த குழந்தைகளுக்கு பல் முளைக்கிற காலத்தில் வர்றதுக்காக பயன்படக்கூடிய ஒரு மருந்து. அழுகை, பல் சீக்கிரம் வெளிக்கொணர இம்மருந்து உதவும். இந்த பல் முளைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஜீரண கோளாறு இருக்கும். அந்த ஜீரண கோளாறுகளை தவிர்க்கும். பயோ எண் 22. க்ஷயரோக வாகு. எடை குறைதல், வியர்வை, பொதுவான அசதி, நிணநீர் கட்டிகள். பயோ எண் 23. பல்வலி, எல்லா வகை பல்வலிகளுக்கும். பயோ எண் 24. டானிக், பொதுவாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது அற்புதமான டானிக். பயோ 25. அஜீரணம், புளித்த ஏப்பம், அஜீரணம், வயிற்றில் பாரம், பித்தவாந்தி, தலைவலி, மஞ்சட்காமாலை. பயோ எண் 26. எளிய முறையில் குழந்தை பேறு. கர்ப்ப காலங்களில் உட்கொண்டால் சுகப்பிரசவமாக வாய்ப்பு உண்டு. மேலும் தாய்க்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் உள்ளன. பயோ எண் 27. ஆண்மையை தூண்டும் டானிக். ஆண்மை குறைவு, இளம் வயதிலேயே முதிர்ந்த தோற்றம், செக்சுவல் டானிக், ஆண் சக்தியை தூண்டும். பயோ எண் 28. பொதுவான டானிக், ஜெனரல் டானிக். நோய்களை தடுக்கும் சக்தி உள்ளவை. 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள், வயதானவர்கள் அனைவரும் உட்கொள்ளலாம். நோய் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கும். நண்பர்களே, இந்த பயோ 28 உங்களுக்கு வாசிச்சு சொல்லிட்டேன். இந்த சார்ட் உங்களுக்கு இதுல கொடுக்கப்படும், வாட்ஸ்அப்ல போடப்படும். நீங்க அதுல இருந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். எல்லாருக்கும் இது தேவையான ஒண்ணுதான், ரொம்ப எளிமையானது. இதை நான் இது கூட 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி போட்டதான். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ரீடைப் பண்ணி பண்ணணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லாதனால பண்ணவில்லை. எங்கள் அனுபவத்தில் கிடைத்த மிக அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயோ 1 ரத்த சோகைக்கு அருமையாக வேலை செய்யும். ரத்த சோகை இருக்குன்றவங்களுக்கு பயோ 1 அற்புதமான மருந்து. பயோ 2 அப்படிதான், ஆஸ்துமாக்கு நல்ல மருந்து. எங்களுடைய அடுத்த இதில் பாத்தீங்கன்னா பயோ 5, 6 நான் சொல்லுவேன். எப்பவுமே வீட்டில் இருக்க வேண்டிய மருந்து பயோ 5, 6. சளி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த பயோ 5, 6 கலந்தே பயன்படுத்தினால் நல்ல குணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ட்ரை காப்னு சொல்லக்கூடியதுக்கு பயோ 6 அற்புதமாக வேலை செய்யும். சர்க்கரை நோய்களை பொறுத்தவரை ஆரம்ப கால சர்க்கரை நோய்களுக்கு பயோ 7 அற்புதமாக வேலை செய்யும். எங்க அனுபவத்தில் உள்ள இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, பயோ 7 அடிக்கடி ராத்திரில யூரின் போறாங்கல்ல, அவங்க டயபெட்டிக்கா இல்லாம இருந்தா கூட அடிக்கடி இரவில் சிறுநீர் கழிப்பவர்களுக்கு பயோ 7 அற்புதமாக வேலை செய்யும். அடுத்த 2 முக்கியமான மருந்து பயோ நம்பர் 8, 9. இது ரெண்டுமே வீட்டுல இருக்க வேண்டிய மருந்து. ஒன்று வயிற்றுப்போக்கு, வயிற்று கடுப்பு. வீட்டை திடீர்னு ஒரு டிசென்ட்ரி, டயோரியா எது வந்தாலும் சரி, இரண்டையுமே கலந்து பயன்படுத்த வேண்டும். ஐயா இல்ல நான் ஒன்ன பண்ணலாம் வேண்டாம், ரெண்டையுமே கலந்து பயன்படுத்துங்க. அற்புதமான உங்களுக்கு நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை நீங்கள் உணர முடியும். பயோ 8, 9 ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பயோ 10. டான்சில். குழந்தைகளுக்கு டான்சிலுக்காக நீங்க அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய வேலையே கிடையாது, அற்புதமான மருந்து. டான்சிலை பொறுத்தவரையிலே டான்சில் குழந்தைகளுக்கு மட்டும் என்று எல்லோரும் நினைக்கிறாங்க, கிடையாது.
வயதில் பெரியவர்களுக்கு கூட டான்சில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது உண்மை. எங்கள் அனுபவத்தில் நாங்கள் பல பேருக்கு இந்த டான்சிலுக்கு மருந்து கொடுத்திருக்கிறோம். அடுத்து 11 ஜுரம் வரும்போது இதை கொடுக்கலாம். நம்பர் 11. அடுத்து முக்கியமான மருந்து ஸ்டார் மருந்து வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதலுக்கு நம்பர் 13 தான் வெள்ளைப்படுதல். ஒயிட் சார்ஜுக்கு அற்புதமான மருந்து. ஏன்னு கேட்டா வெள்ளைப்படுதல் இன்னைக்கு இல்லாத பெண்களே கிடையாது. 90% பெண்களுக்கு வெள்ளைப்படுதல். காரணம், கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றது, அந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட்ல வேலை பார்க்கணும், எல்லாருக்குமே வெள்ளைப்படுதல் இருக்கும். அந்த வெள்ளைப்படுதலுக்கு அற்புதமான மருந்து 13. ஆனால் 13 மட்டும் கொடுக்காமல் 13 கூட 15 சேர்த்து கொடுக்க வேண்டும். ஏன்னா வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே கூட மாதவிடாய் கோளாறுகளும் இருக்கும். அதனால நாங்க சொல்லுவோம்னா பயோ நம்பர் 13ஐயும் பயோ நம்பர் 15ஐயும் இணைத்து நான் சொல்வேன், ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ச்சியா கொடுத்தால் அவங்களுக்கு லைஃப் லாங் என்னைக்குமே வெள்ளைப்படுதல் வராது, மாதவிடாய் கோளாறுகளும் வராது. அடுத்து ரொம்ப இதுல அடுத்த ஸ்டார் மெடிசன் 17 மூலம். எப்பேற்பட்ட மூலமா இருந்தாலும் இந்த நம்பர் 17 கொடுத்தோம்னா அற்புதமாக வேலை செய்யும். எந்த மூலமா இருந்தாலும் வேலை செய்யும். நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்ச பலன்ல அற்புதமான பலன் பயோ நம்பர் 17. அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம் 24 குழந்தைங்களுக்கான டானிக் சொல்லுவோம். அடுத்து வீட்டுல இருக்க வேண்டிய மருந்து பயோ 25. பயோ 25 அஜீர்ணம்னு அவங்க கொடுத்திருந்தாலும் இது பல வகையா வேலை செய்யும். அல்சர், வயிற்றில் வரக்கூடிய அல்சருக்கு இந்த பயோ 25 அற்புதமாக வேலை செய்யும். அடுத்தது பசி எடுக்கலன்னா போட்டா பசிக்கும், அதிகமா சாப்பிட்டா செமிச்சிரும். 2 வேலையும் செய்யக்கூடிய அற்புதமான மருந்து பயோ 25. அடுத்து பயோ 27. உண்மையில பாத்தீங்கன்னா ஊரா கூவி விற்கிறான். லேகியம், அந்த லேகியம் இந்த லேகியம் ஆண்களுக்கு சொல்றான். ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அற்புதமான மருந்து பயோ 27. செக்ஸுவல் டானிக். ஏன்னு கேட்டீங்கன்னா இது விந்து முந்துவதாக இருந்தாலும், ஆண்களுக்கு ஆண்குறி விரப்பின்மை இல்லாமல் இருந்தாலும், அதிக நேர உடலுறவில் ஈடுபட முடியாதவர்களுக்கும் இந்த பயோ 27 அற்புதமாக வேலை செய்யும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா பயோ 27 பயன்படுத்தும் போது உடல் உஷ்ணமாகும். அதை காம்பன்சேட் பண்றதுக்கு பால் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில பாலே சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டா பால் நான் பாலை நிப்பாட்டி நான் 2 வருடம் ஆகுது. பாலே கிடையாது. பிளாக் காஃபி இது மாதிரி தான் சாப்பிடுவேன். ஏன்னா பால் தேவையில்லை. அதுக்கு பதிலாக பழங்கள் எதையாவது சேர்த்து அதை காம்பன்சேட் பண்ணிக்கணும் அந்த உடல் உஷ்ணத்தை. புரியுதுங்களா? வெள்ளரிக்காய் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பயோ 28. கண்டிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக பயோ 28 சாப்பிட்டே தீரணும். தொடர்ந்து தினம் சாப்பிடணும். 2 வேளையா கண்டிப்பா சாப்பிடணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. பயோ மருந்துகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு முதல் நாள் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல காட்டுறேன். சின்ன டப்பால பயோ மருந்து காமிச்சிருக்கேன். அந்த பயோ மருந்துகள் 4 மாத்திரை உணவுக்கு முன் சப்பி சாப்பிட வேண்டும். சப்பி சாப்பிடணும். அடுத்தது குழந்தைகளுக்கு 16 வயசு கீழே 2 மாத்திரை கொடுத்தா போதும். 4 மாத்திரை பெரியவர்களுக்கு, 2 மாத்திரை சிறிய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சப்பி தான் சாப்பிடணும். மற்ற ஆங்கில மருந்து மாதிரி அதை போட்டு தண்ணி குடிக்கலாம் கிடையாது. ஏன் சப்பி சாப்பிடணும்? சப்பும் போது ரொம்ப சில மாத்திரை கடினமா இருந்தா நல்ல வாயில அரைக்கி மென்னு உமிழ்நீரோட கலந்து உள்ளே சாப்பிட்டால் அது வயிறுக்குள் செல்லும் போது நேரடியாக ரத்தத்தில் உறிஞ்சி வேலை செய்ய ஆரம்பித்து விடும். அதனால நாங்க சொல்லுவோம் பயோ மருந்தை உணவுக்கு முன் சாப்பிடணும், தண்ணி சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்து உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்தும் போது குளோபல்ஸுக்கு பதிலாக என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் பயோல இந்த பிளவர் ரெமடிஸை பொறுத்தவரைக்கும் குளோபல்ஸ்ல போட்டே கொடுக்கறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா பயோ 28ல 40 வயசுக்கு மேல இருக்காங்க. பயோ 28ல அவங்களுக்கு என்ன பிளவர் பண்ணுமோ அந்த பிளவர் 5 மருந்து 5 காம்பினேஷன் போட்டு கொடுத்துருவேன். என்ன நமக்கு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த 20 கிராம் டப்பா பயோ மருந்துல பயோ மருந்து கடையில கேட்கும்போது 20 கிராம் டப்பா தான் குறைஞ்சபட்சம். 20 கிராம், 50 கிராம், 100 கிராம், 1 பவுண்ட். 1 பவுண்டுங்கிறது 450 கிராம். ரைட்டுங்களா? 20 கிராம் டப்பால மேலெழுந்த வாலியாக ஒரு 5 சொட்டு பயோ பிளவர் ரெமடிஸ் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த மருந்து 4 நாளைக்கு அந்த மேல இருக்காப்புல இருக்க மருந்து வேலை செய்தோட அப்புறம் அந்த பயோ மருந்து இல்லாம சாதாரண மருந்துல வேலை செய்யும். இதுதான் என்னுடைய டாக்டிக்ஸ். நான் பண்றது பயோ மருந்து பயோல பிளவர் ரெமடியை போட்டு கொடுத்து விடுவேன். சரிங்க சார், நீங்க சொல்றீங்க 28 கொடுக்கணுங்கிறீங்க. அது மாதிரி இல்லாமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு மருந்து சூட் ஆச்சுன்னா கூட அந்த மருந்துல கூட நம்ம பிளவர் ரெமடியை போட்டுடலாம். என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா மேலாப்புல அந்த மருந்தை போடும் போது முதல் 3 நாட்களுக்கு அந்த மருந்து வேலை செய்யும், மலர் மருந்து. அதுக்கப்புறம் மலர் மருந்து இல்லாம சாதாரண மருந்தாக மாறிவிடும். நம்ம எய்மும் அதுதான். குறைந்தபட்சம் 5 நாளைக்கு அது வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிறது தான். இதுல பாத்தீங்கன்னா
இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். இப்ப வந்து வயிற்றுப்போக்கு. சார் வயிற்றுப்போக்குக்கு இது வந்து எங்க பெரும்பாலும் நம்ம வந்து 2 வேளை மருந்துகளை சாப்பிடணும்னு சொல்லுவோம். வயிற்றுப்போக்கு நேரங்கள் என்ன வயிற்றுப்போக்கு சில நேரங்கள்ல வந்து எமர்ஜென்சி கண்டிஷன், அந்த மாதிரி கண்டிஷன்ல மருந்துகளை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 8 மாத்திரையை எடுத்து, சப்போஸ் வந்து அஜீரணம்னு தண்ணியா போயிட்டு இருக்குது, நிப்பாட்டணும். ஒருவேளை மாத்திரையில அது நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. வெது வெதுப்பாக, அதாவது சுட வச்சு ஆற வச்ச தண்ணியை எடுத்து அதுல இந்த பயோ 8ல ஒரு 4 மாத்திரையும் 9ல் ஒரு 4 மாத்திரை எடுத்து நன்றாக நுணுக்கி தூளாக்கி 1/2 லிட்டர் பாட்டில்ல அந்த 8 மாத்திரையும் உள்ள போட்டு லேசா இது பண்ணிடணும், உள்ள லேசா கலக்கி விட்டுறணும். 5 நிமிடத்துக்கு ஒரு முறை 1 மடக்கு குடிக்கணும், திரும்ப பாட்டில குலுக்கணும். 5 முறைக்கு ஒரு முறை 1 மடக்கு குடிக்கணும், பாட்டில குலுக்கணும். என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறை நீங்கள் குலுக்கும் போதும் அதனுடைய பொட்டன்சி கூட ஆரம்பிச்சுட்டே போகும். ஒரு ஸ்டேஜ்ல கடைசியா ஃபைனலா நல்ல ஸ்டேஜ்ல வந்துடும். எப்பேற்பட்ட டயோரி டிசென்ட்ரியாக இருந்தாலும் உடனடியாக நிற்கும். அதே மாதிரி ஜுரத்துக்கும் அப்படிதான். ஜுரம் வந்ததுன்னா கூட என்ன பண்ணணும், ஒரு 8 மாத்திரை எடுத்து நல்லா தூள் பண்ணி 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு கலக்கி ஒரு 5 நிமிடத்துக்கு ஒரு முறை 1 மடக்கு தான், 1 மடக்கு வாயில வச்சிருந்து கொஞ்ச நேரம் முழுங்கணும். அந்த மாதிரி பண்ணினா எப்பேற்பட்ட ஜுரத்தையும் நாம குறைக்க முடியும். இது வந்து அருமையான ஒரு வழி. இதுதான் எதுன்னு கேட்டீங்கன்னா, அவசர காலத்தில் நாம வந்து இந்த மாதிரி அந்த 4 மாத்திரை மட்டும் தீருமா, பல்லு வலிக்குது, ரொம்ப சரியான பல் வலி, 4 மாத்திரை போட்டோம்னா பல்லு வலி நிக்குமானா நிக்காது. என்ன செய்யணும்னா, பல்லு வலிக்கு என்ன பண்ணணும், ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்து ஒரு 8 மாத்திரை எடுத்து நல்லா நுணுக்கி அதுல போட்டு வச்சுக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை 5 நிமிஷம் குடிக்க 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 எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் நின்றுவிடும். அற்புதமாக வேலை செய்யும். வயிற்று வலி தாங்க முடியாத வயிற்று வலி, 4 மாத்திரை போட்டா வயிற்று வலி உடனே நின்றுமானா நிக்காது. தண்ணி மருந்தாக பயன்படுத்த வேண்டும். என்ன தண்ணி மருந்து, 1/2 லிட்டர் தண்ணியில 8 மாத்திரை நுணுக்கி நல்லா தண்ணி உள்ள போட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு மடக்கு குடிச்சுக்கிட்டே வந்தா வச்சுக்கோங்களேன், அழகாக வேலை செய்யும். கோல்டு அட்டாக் ஆயிடுச்சு, நிக்கலன்னா என்ன பண்ணணும், தண்ணி மருந்து தான். 1/2 லிட்டர் பாட்டில் லேசா நல்லா காய்ச்சி ஆறின தண்ணி எடுத்துக்கிட்டு இதுல 4 மாத்திரை, அதாவது 5ல 4 மாத்திரை 6ல 4 மாத்திரை. பயோ 5ங்கிறது சளி, 6ங்கிறது இருமல், ரெண்டையும் கலந்து தூளாக்கி தண்ணிக்குள்ள போட்டு அந்த பாட்டில நல்லா முதல்ல லேசா குளிக்க வச்சிடணும். 5 நிமிடத்துக்கு ஒரு முறை 1 மடக்கு குடிக்கணும், நல்லா குலுக்கணும். குலுக்க 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 பொட்டன்சி ஏறிக்கிட்டே போகும். எப்பேற்பட்ட நோயும் கட்டுப்படுத்தும். அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அம்மை படத்துல கூட அப்படிதான். அம்மை வந்துருச்சுன்னா அம்மை 4 மாத்திரை அம்மை வேலை செய்யாது. அம்மையை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி மருந்தாக பயன்படுத்த வேண்டும். மற்றபடி இந்த வெள்ளைப்படுதல் மாதவிடாய் கோளாறுகளுக்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலைக்கு தக்கவாறு பயன்படுத்த வேண்டும். ரத்த போக்கு அதிகமா போயிட்டு இருக்குன்னா என்ன பண்ணணும், பயோ 15 8 மாத்திரை தூள் பண்ணி 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு குலுக்கி தண்ணி மருந்தாக கொடுக்க வேண்டும். வெள்ளைப்படுதல் நிக்கல, ஒரு நாளைக்கு 4 பாவடை கல்ட்ரா ஸ்டேஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக செய்ய வேண்டியது 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு 8 மாத்திரை நல்லா நசுக்கி உள்ள போட்டு 5 நிமிடத்துக்கு ஒரு முறை ஒரு ஸ்பூன் அப்படி நல்லா வாயில வச்சு முழுங்க சொன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1/2 லிட்டரை வந்து அன்னைக்கு முழுதும் சாப்பிடணும். அதை கட குடிச்சு காலி பண்ணக்கூடாது. காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதை பயன்படுத்தி கொண்டே வர வேண்டும். இதுதான் வந்து பயோ கூட்டு மருந்துகள் 12. இந்த பயோ மருந்துகள் ஹோமியோபதி மருந்து கடையில் கிடைக்கும். ரைட்டுங்களா? சொல்லும் போது இங்க என்னன்னு கேட்டா, இங்க வந்து நம்ம இந்த பயோ காம்பினேஷனுக்கு வீரியமே கிடையாது. கடையில போறீங்களா, சார் B1 கொடுங்க, B2 கொடுங்க, B3 கொடுங்க, 20 கிராம் கொடுங்க, 50 கிராம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கணும். ரொம்ப ரொம்ப விலை மலிவான மருந்து. இப்பதான் அது வந்து 20 கிராம் 80 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ரைட்டுங்களா? உங்களுக்கு அங்க வாங்கலாம். பிளவர் மருந்தை பொறுத்தவரையில் அது ஹோமியோபதி மருந்து கடையில் தான் கிடைக்கும். இது ரெண்டையும் நீங்க வந்து, நாம காந்த சிகிச்சை சொல்லி கொடுத்துருக்கேன், மலர் மருந்தும் சொல்லியிருக்கேன், கூட வந்து இது பயோ மருந்து ஏன் சொல்லியிருக்கேன்னீங்கன்னா, அவசர காலத்தில் இந்த பயோ மருந்துகளை போல அற்புதமாக வேலை செய்யக்கூடிய இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த மருந்துகளுக்கு காலாவதி காலம் கிடையாது. நான் கூட நீங்க உங்களுக்கு காட்டும்போது காமிச்சேன். அர்சனிக் காலம் 2008 வாங்கின அர்சனிக் காலத்தை இப்ப பயன்படுத்துறோம். ஏன்னா காலாவதி காலமே இந்த பயோ மருந்துகளுக்கு கிடையாது. ஏன்னா இயற்கையான தாது உப்புகளில் செய்யக்கூடியது, எந்த விதமான ரசாயனமும் கலக்காத மருந்து. புரியுதுங்களா? தைரியமா பயன்படுத்தலாம், தாராளமா கொடுக்கலாம். எந்த விதமான முன் விளைவுகள், பின் விளைவுகள், பக்க விளைவுகள், எதிர் விளைவுகள், எந்த விளைவுகளும் கிடையாது. தைரியமாக விளையாடலாம். நாங்கள் கேட்டீங்கன்னா, நாங்க வந்து மதுரையில கிளினிக் நடத்த காலத்துல வந்து பயோ மருந்துகள் மட்டுமே 50 டப்பா காலியாகும் ஒரு மாசத்துக்கு. அந்த அளவுக்கு பயோ மருந்துகளை கொடுத்து நாங்க சிகிச்சை முறையில அற்புதமாக நாங்கள் செய்த காரியங்கள் அந்த காலத்துல அப்படித்தான் பண்ணோம். நீங்களும் இந்த பயோ சார்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்களும் இந்த பயோ மருந்துகளை பயன்படுத்தி, மலர் மருந்துகளை இந்த பயோல போட்டு கொடுத்து அதை பயன்படுத்தி சொல்லணும். ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா,
இந்த வித்தியை எனக்கு கத்துக் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய குருநாதர் டாக்டர் கன்னியப்பன் பேர். கன்னியப்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா டான் தெராப்பி சொல்லி கொடுக்குறாரு. என்ன மணி, அந்த மணியோட அப்பா தான் அவர். இந்த டாக்டர் கன்னியப்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட அம்மாவும் அவரும் ஒன்னா படித்தவர்கள், கிளாஸ்மேட் 2 பேரும். அதே மாதிரி நம்முடைய டான் மணியோட அம்மாவும் எங்க அம்மாவும் எல்லாமே ஒரே கிளாஸ்மேட். அவங்களா ஒரே காலத்துல, அந்த காலத்துல திருவொச்சூர்ல ஸ்கூல்ல ஒன்னா படித்தவர்கள். எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு குரு. கடைசியில் அவர் சாவர வரைக்கும் அவர் கூட இருந்தேன். அவருக்கு ஹை சுகர் இருந்தது, அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கு பிறகு உணவு கட்டுப்பாடு இல்லாமல் அவர் கடைசியில ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. இன்னைக்கு பாக்குறேன், அடுத்த நாள் இறந்துட்டாரு. ராத்திரி சொல்றாரு என்கிட்ட, டேய், எந்த காரணம் கொண்டும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நோய் தீர்ந்துருச்சு, நீ என்ன வேணாலும் சாப்பிடுன்றத மட்டும் நீ எந்த காலத்திலும் சொல்லாதே. நான் தான் உனக்கு ஒரு பாடம். நான் எனக்கு நோய் தீர்ந்துச்சுன்னு கேட்காம உங்க கூட டெய்லி நான் தினம் 2 கேரட் அல்வா சாப்பிட்டுட்டு வந்தேன். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நான் படுத்துட்டேன். தயவு செய்து சர்க்கரை நோயாளிகளுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம் என்பதை அவங்களுக்கு வலியுறுத்து. இதுதான் நான் உனக்கு சொல்லக்கூடிய கடைசி வார்த்தைன்னு சொன்னார். எனவே அன்பு நண்பர்களே, அன்பு தோழர்களே, இவ்வளவு காலம் நம்ம இந்த குரூப் இதோட இந்த பயிற்சியை முடிக்க போறோம். அடுத்து நம்ம பிரமிடுக்கு போக போறோம். இந்த காலகட்டத்தில் நான் பல பேரை ஏதாவது இண்டிவிஜுவலா என்ன சாட் பண்ணும்போது சிலரை கோவப்பட்ட மாதிரி இருக்கும். என்னுடைய குரலே அப்படிதான். அந்த மாதிரி யாரையாவது நான் கோவப்படுத்தி இருந்தாலோ, அவர்கள் மனதை துன்புறுத்துவது போல் இருந்திருந்தாலோ, அவர்களுக்காக நான் தயவு செய்து என் சிறந்தாழ்த்தி உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் எப்பவுமே கிடையாது. ரைட்டுங்களா? தெரியாமல் நடந்திருக்கலாம், ஒருவேளை என்னுடைய குரல் உங்களுக்கு அப்படி இருந்திருக்கலாம். அப்படி யாராவது காயப்பட்டிருந்தால் அந்த காயங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறேன். சிறந்தாழ்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். நன்றி நண்பர்களே. நாம் மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.